திறமைய பத்தி பல கவிஞர்கள் பல விதமா கூறியிருக்காங்க சார். ஆனா இந்த காலத்துல பொருளாதாரத்துல முன்னேறமா இல்ல, வாழ்க்கை தரத்துல முன்னேறமா இல்ல, அட்லீஸ்ட் விளையாட்டுலயாவது முன்னேறமா அதுவும் இல்ல. அப்ப எதுலதான் முன்னேற, யார்தான் முன்னேறாங்க? மனிதாபிமானமற்ற சில சுயநலவாதிகள் தான் சார் இந்த காலத்துல முன்னேறாங்க. படிச்சு ஆசிரியர் பட்டம், மருத்துவர் பட்டம், இன்னும் பல பட்டம் வாங்கின இளைஞர்கள் ஒவ்வொரு தாட்டி அந்த ஃபைலை அதிகாரி முன்னாடி தன்னோட ஃபைலை வைக்கும் போதும் அந்த அதிகாரி அந்த ஃபைலை பார்க்குறாங்களோ இல்லையோ அது 2ஆம் பட்சம் இப்படின்றாங்க சார். அந்த இளைஞர் சொல்கிறாங்க, சார் நான் ஏழ்மையான ஃபேமிலி, எனக்கு இந்த வேலையை கொடுங்க, நான் எப்படி இந்த கம்பெனியை முன்னேற்றுறேன்னு மட்டும் பாருங்கன்றாங்க. அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் அது, அதிலனாலும் பரவாயில்ல இது இருக்குன்றாங்க சார். இது எப்படி இருக்குன்னா, அரசாங்கமே அள்ளி கொடுத்தாலும் அதிகாரிகள் கிள்ளி தர மாட்டேன்றாங்க சார். இப்பேற்பட்ட அதிகாரிகள் நாடு கடத்துறதுல என்ன சார் தப்பு இருக்கு? தப்பே இல்ல, சொல்லுமா. தாயே, என் இந்திய தாயே, நீ தேனாக பாலாக வந்தது போதும், இனி வரும் பொழுது நீ கூறிய வாளாக வா. சில மனிதாபிமானமற்ற சுயநலவாதிகளை நாடு கடத்த. இதோட கருத்து புரியுதா சார்? புரியுது, சொல்லு சார். மன்னராக இருந்தா மட்டும் உங்களை நாடு கடத்தவோ திருத்தவோ முடியவே முடியாது சார். கூப்பிடுற சார் இந்திய தாய, என்ன படிச்ச அந்த இந்திய தாய கூப்பிடுற சார். அப்பனா இவங்களை நாடு கடத்தியாவது திருந்துவாங்களான்னு. அப்பயும் திருந்தலன்னா இவங்களை சொட்டு கொன்னுடலாம் சார். ஒரு இளைஞன் சாதா எல்லா இளைஞர்கள் மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினா. அவனை இந்த சமுதாயம் கெடுக்க பார்த்ததே கிடவில்லை. எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தனி மனித ஒழுக்கத்தை விட்டு கொடுக்காமது, தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை தனி மனித ஒழுக்கத்தை ஒன்று மட்டுமே கடைபிடித்ததனால் உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு மகாத்மா காந்தியாக உயர்ந்து காட்டினாருங்க ஐயா நம்முடைய தேசத்தந்தை. நாணயத்தின் சிகரமாக அவர் விளங்கியனாதனால தான் இன்னைக்கு நாம நாணயத்திலேயே அவரை சின்னமா போட்டு வணங்கிக்கிட்டு இருக்கோங்க ஐயா. ஆனா அந்த காந்தி படத்தை பார்த்துக்கிட்டு டாஸ்மார்க் கடையில போய் அந்த காந்தி ரூபாயை கொடுத்து மது அருந்துறான சார். இதை நான் எங்க பார்த்து சார் வேதனைப்படுவேன்? காந்தி மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாரு. மதுவிலக்கு தனது மூச்சென்று சொன்னாரு. கையிலே தடியை தாங்கிக் கொண்டு சிலையாக நின்றிருக்க மாட்டான் அந்த மகாத்மா. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கைங்கிற பாடத்தை ஒவ்வொரு பக்கமா படிச்சு காட்டுறாங்க. காட்டும்போது சுயநலங்கிற பக்கத்தை 100 முறை தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி படிச்சு 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 காட்டி மனசுல பதிய வைக்கிறாங்க. செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க, சுய தேவை வேணும் தான். ஆனா மனித நேயங்கிற பக்கத்தை மடிச்சு அட்டைக்குள்ள வச்சு பின்னடிச்சிடறாங்க ஐயா. இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல முடியும்? தனி ஒரு மனிதன் திருந்தி விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை. தனி ஒரு மனிதன் திருந்திட்டான்னு சொன்னா சிறைச்சாலையும் தேவையில்லை, அவனை நாடு கடத்தவும் தேவையில்லைங்க ஐயா. அடுத்து இன்னொரு வரி சொல்லியிருக்காரா, எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. மனுஷன் எவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை சார், அவன் எப்படி வாழ்ந்தாங்கிறது தான் சார் முக்கியம். இந்த பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஊற்றி அதை நல்லா மூடி பைக்குள்ள வச்சு, குட்டி இது உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, இதை நீ மட்டும் குடி, இதில் மீந்து போச்சுன்னா யாருக்கும் கொடுக்காத, பத்திரமா திருப்பி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்துரு. என்ன நான் சொல்றது, சொன்னபடியே செய்யுதுங்க ஐயா. அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று, அதுங்களுக்கு கள்ளங்கபடமே இருக்காது. நாம என்ன சொல்லி தரமோ அதைத்தான் செய்யும். நீங்க குழந்தை வந்து பின்னாடி வளர்ந்து தண்ணி கொடுக்கலன்னு சொல்றீங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே காவிரிக்கு தண்ணி தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டால் தர மறுக்கிறார்கள். முல்லை பெரியாறு அணைக்கட்டை உயர்த்த வேண்டும் என்றால் பக்கத்து மாநிலம் கேரளாவில் இருப்பவர்கள் உயர்த்த விடுகிறார்களா? ஏன் சார், அண்டை மாநிலம் இந்தியாவில் ஒரே மாநிலத்துக்கு கீழே இருக்கிறோம், நமக்கு அவங்க தண்ணி தர மாட்டேங்கிறாங்களே, இதை நான் எங்கே போய் கேட்பது? இந்த ஆதங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இருக்குதுங்க ஐயா. சரி, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை சொல்லித்தாருங்கள், தனி மனித ஒழுக்கத்தை சொல்லித்தாருங்கள், அதோடு மனித நேயத்தையும் சேர்த்து சொல்லித்தாருங்கள். சமுதாயமே வாழ்க்கையை தேடி வீதிக்கு வரும் இளைஞர்களை
வாழ விடுங்கள். அவர் தனி மனித ஒழுக்கத்தை சிதைத்து விடாதீர்கள். நீங்களும் திருந்துங்கள். இந்த நாட்டில யாரையும் நாடு கடத்த வேண்டாம் சார். இந்த நாடு தானா முன்னேறிடும் சார். ஆசிரியரே, நீங்கள் பள்ளிக்கூடத்து ஆசிரியர், 5 MA படித்திருக்கிறேன் என்று சொன்னீர்கள். இது என்னுடைய ஞாபகம். உங்களுடைய புலமையை பார்த்து, உங்களுடைய பேச்சாற்றலின் திறமையை பார்த்து, இந்த சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை பார்த்து இந்த அரட்டை அரங்கமே பெருமிதப்படுகிறது என்பதை இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இளைஞனாக இருப்பவனுக்கு இந்த இளமை பருவம் தாண்டிவிட்டால் முதுமை பருவம் வரும். ஆனால் இளைஞனாக இருந்து சாதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞனும் நினைக்க வேண்டும். சத்தார் சிங் என்று ஒரு 12 வயது சிறுவன் இருந்தான் ஐயா. அவன் பஞ்சாபிலே சுதந்திர போராட்ட வீரனாக இருக்கின்ற 99 பேரிலே இவன் 100வது ஆளாக இருந்தான். வெள்ளைக்கார அரசாங்கம் பார்த்தான், 100 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்தான். அதிலே இந்த சத்தார் சிங் 12 வயது சிறுவனும் ஒருவன். உடனே அந்த வெள்ளைக்கார அதிகாரி பார்த்தான், எல்லோரும் பார்த்தால் இளைஞர்களாக இருக்கிறார்களே, நீ மாத்திரம் சிறுவனாக இருக்கிறாயே, நீயுமா இந்த சுதந்திர போராட்ட வீரத்திலே கலந்து கொண்டிருக்கிறாய், ஆகவே நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டால் உன்னை நான் விடுதலை செய்வேன் என்று அந்த வெள்ளை அதிகாரி சொன்னான் ஐயா. அதற்கு அந்த சத்தார் சிங் சொன்னான், இந்த 99 பேர்களை தூக்கு போடுவதற்கு முன்பாக என்னை முதலிலே தூக்கில் போடு. ஏன் என்று சொன்னால் இந்த இறந்த இந்த 99 ஆவிகளும் அங்கே வரும். அவர்களை நான் வரவேற்பதற்காக முதலாக அங்கு சொர்க்கத்திலே போய் இருக்க வேண்டும் என்று சொன்னானே. அப்படிப்பட்ட இளைஞனாக நம்முடைய நாட்டு இளைஞன் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரட்டை அரங்கத்திலே பொழுதுபோக்காக திரிகின்ற வீணாய் சுத்துகின்ற இளைஞர்களை நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒன்னில் இங்கே ஒரு இளைஞன் மதிமயங்கி கிடக்கிறான். எல்லோரும் சுத்தி வேடிக்கை பார்க்கறாங்க. ஆனா அவனை காப்பாத்துறதுக்கு யாரும் போகல. ஒரு இளைஞன் என்ன பண்ணா, திடீர்னு போனா ஒரு சோடாவை வாங்கின்னு வந்தான், எழுப்புனா. என்ன இது, இந்த இளைஞன் இவனை எழுப்புகிறானே, ஒருவேளை விழுந்து கிடப்பவனும் இவனும் உறவினனா என்று கேட்டேன் ஐயா. அதுக்கு அவன் சொன்னான், சொந்தக்காரன் இல்லை, ஒன்றும் இல்லை சார், அவன் எந்த கடையில் சரக்கு அடைச்சிருக்கிறான் தெரியல, இவ்வளவு கிக்கேறி இருக்குது, அந்த கடை அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனை எழுப்புனேன்னு சொல்கிறான். இப்படியெல்லாம் நம்முடைய இளைஞன் கெட்டு போகிறான் வீதியிலே என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் ஆசிரியர், எங்கள் பள்ளிக்கூடத்திலே வருகின்ற மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பள்ளிக்கூடத்தில் பாடத்தையாவது புரிஞ்சுக்கிறானா? நானே ஒரு நாள் பூமியினுடைய வடிவத்தை பற்றி பாடம் நடத்தணும் சார். இப்படி பாடத்தை நடத்தும் போது என்ன சொன்ன, எல்லா பசங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியில் முனுசாமின்னு ஒரு பையன், அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால பொடி டப்பா வச்சிருந்தேன், அது உருண்டையாக இருந்தது, அந்த பொடி டப்பாவை எடுத்து காட்டினேன். இதை பாடுறா முனுசாமி, பூமியினுடைய வடிவம் என்னான்னு பாடுறான்னு. சார் பூமியினுடைய வடிவம் உருண்டை சாருன்னா. திங்கக்கிழமை காட்டினேன் உருண்டன்னா, செவ்வாய்க்கிழமை காட்டினேன் உருண்டன்னா, புதன்கிழமை காட்டினேன் உருண்டன்னா, வியாழக்கிழமை காட்டினேன் உருண்டன்னா, வெள்ளிக்கிழமை என் பொண்டாட்டி வாத்தியார் என்ன அன்னாரம் இந்த பழைய சொக்காய பழைய பொடி டப்பாவை போட்டு போறாள்ன்னு சொல்லிட்டு சதுரமான பொடி டப்பா வச்சிருந்தா. இதை தெரியாத நானும் பள்ளிக்கூடம் போனேன். என் போதாத நேரம் இன்னைக்கு டிஓ வந்தாரு, என்ன சார் பாடம் நடத்துறீங்கன்னு கேட்டாரு. சரி பூமியினுடைய வடிவம் நடத்தின என்ன, எல்லாரும் கேட்டா சொல்லுவாங்களா என்ன? ஓ சொல்லுவாங்களா என்ன? என் தலையெழுத்து அந்த முனுசாமியை பார்த்து தான் கேட்டாரு. அரே அப்பா முனுசாமி, பூமியினுடைய வடிவம் என்னன்னாரு. அவன் உடனே என்ன பார்த்தான், நான் பாக்கெட்டை பார்த்தேன், பார்த்தா சதுரமான டப்பா இருந்தது, எடுத்து காட்டினேன். அவன் சொன்னான் பூமியினுடைய வடிவம் சதுரம்.